morning students. This is math session 11th standard chapter 4 combinatorics and mathematical induction. Here we are going to see about combinations. Combination means number of selections or grouping of objects. Representation of combination is NCR. Here C represents combinations. The number of combinations of n distinct objects taken or at a time is given by NCR equal to n factorial divided by r factorial into n minus r factorial. Here r value is lies between 0 to n. That is n-ங்கிற value தான் greater than இருக்கணும். It must be a positive number and r value must be less than n. That is mentioned here. Okay, that is less than or equal to n. Equal to கூட இருக்கலாம். Okay, this is the representation of NCR and this is the formula to find the NCR value. The relation between permutations and combination is NCR equal to NPR divided by R factorial. Already நமக்கு தெரியும் NPR ஓட formula என்னன்னா n factorial divided by n minus R factorial னு. அதோட denominatorல நம்ம R factorial சேர்த்து எழுதணும் அப்படின்னா that is the value of NCR. இதே இது நம்ம எப்படியும் represent பண்ணலாம்னா NPR equal to இந்த R factorial cross multiply பண்ணி R factorial into NCR னு எழுதலாம். Now we are going to see properties of combinations. Property number 1. In that we are having three important properties. First one is NC naught. Naught means 0. NC naught is equal to 1. Similarly, NCN. That is, இங்கக்குள்ள 0 இல்லாம இங்க இருக்கிற n வேல்யூவே இருந்ததுனா both are same. That is, r value is equal to n. நம்ம NCR னு படிச்சோமா அதுல r ஓட வேல்யூ n ஓட வேல்யூக்கு ஈக்குவலா இருந்தா அதோட ஆன்சரும் 1 தான். Okay, the next one is very important one. NCR equal to, so இங்க n இருக்குன்னா இங்க n ல இருந்து ஒவ்வொரு டேர்மா சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிட்டே இருக்கணும். எத்தனை டேர்ம் எழுதணும்னா இங்க r இருந்ததுன்னா r டேர்ம்ஸ் எழுதணும். Okay, that is the numerator n into n minus 1 into n minus 2 into etc. n minus r plus 1 divided by r factorial. Suppose if you are having 4c 2 means you can write 4 into 3. Okay, இங்க 2 இருக்கிறனால 2 terms எழுதணும் divided by 2 factorial. So this is the value of 4c2. Okay, இந்த terms யூஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய சம்ஸ் செய்ய போறோம். இதுதான் easiest way to represent that combinations. இது binomial theoremல இதை யூஸ் பண்ணி தான் செஞ்சிருப்பாங்க. Okay, now we are going to see second one. NCR equal to NC n minus R. So இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இந்த R ஓட வேல்யூ என்னோட half வேல்யூக்கு ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஓகே ஸோ இது கிரேட்டரா இருக்கு நம்மளால எழுதி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா we can use this. That is NCR value is equal to NC n minus R. For example, இப்போ n-க்கு பதில் 100 இருக்கு, இங்க r-க்கு பதிலா 99 இருக்குன்னா 100C99 வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்னா 100 minus 99, that is NCR பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 1 ன்னு வரும். ஸோ that answer is equal to 100C1. அந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த இதுவும் நம்ம சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். Next we are going to see property number 3. If NCX equal to NCY. That is, இங்க n ரெண்டும் சேமா இருந்து இங்க இருக்கிற r-க்கு பதிலா இருக்கிற ரெண்டு வேல்யூஸும் டிஃபரெண்டா இருந்து அந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா then either x equal to y. ஒன்னு இந்த x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் சேமா இருக்கணும் or x plus y is equal to n. That is, இந்த x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் ஆட் பண்ணா அதோட வேல்யூ n-க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 is NCR plus NCR minus 1. சப்போஸ் இங்க r-க்கு பதிலா 3 இருக்கு அப்படின்னா இங்க வந்து 2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டேர்ம்ஸ் என்ன ரெண்டும் சேமா இருந்து இந்த r-ஓட வேல்யூஸ் மட்டும் ரெடியூஸ் ஆயிருந்ததுன்னா இந்த 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணா கிடைக்கிற ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா n plus 1 CR. ஸோ இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 5 மார்க் சம்
வந்து எக்ஸாம்பிள்ல ஒன்று இருக்கு, எக்ஸசைஸ்ல ஒன்று இருக்கு. ஸோ அந்த சம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. NCR is equal to, that is NCR எப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா n by r into n minus 1 c r minus 1 இந்த மாதிரியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. Let us see some example sums based on combinations. See the example 44th sum in 4th chapter. Evaluate the following. In that first sum 10C3. Let us see the solution. 10C3 is written as, that is according to the formula, n factorial divided by r factorial into n minus r factorial னு பார்த்தோமா அந்த ஃபார்முலா அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ 10 factorial divided by 7 factorial into 3 factorial. ஸோ இந்த 10 factorial நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா up to reduce பண்ணிட்டே வந்து 7 factorial கேன்சல் ஆகணுங்கிறதுக்காண்டி 10 into 9 into 8 into 7 factorial எழுதலாம். divided by 7 factorial into இந்த 3 factorial எப்படி எழுதலாம்னா 3 into 2 into 1 எழுதலாம். Now this 7 factorial and 7 factorial will get cancelled. So we will get 10 into 9 into 8 divided by 3 into 2 into 1. So நான் இந்த ஸ்டெப்பை தான் வந்து எப்படி டைரக்டா எழுதலாம்னு சொன்னேன்னா, இங்க 10C3 இருக்கா. ஸோ இங்க 10ல இருந்து இங்க ஆரோட வேல்யூ 3ங்கிறதுனால நியூமரேட்டர்ல 3 டேர்ம்ஸ் வர்ற வரைக்கும் எழுதணும். ஃப்ரம் 10ல இருந்து. ஓகே, அப்புறம் 10 into 9 into 8ன்னு வரும். divided by 3 factorial. r factorial பார்த்தோம். So 3 factorial னா 3 into 2 into 1. So இந்த செகண்ட் ஸ்டெப் எழுதாமே நம்ம டைரக்டா தேர்ட் ஸ்டெப் எழுத கத்துக்கணும். ஓகே, ஸோ இங்க கீழே என்ன டேர்ம் இருக்குன்னு பார்த்தா அத்தனை டேர்ம் மட்டும் மேல நியூமரேட்டர்ல எழுதணும். இங்க 3 இருக்கிறதுனால 3 டேர்ம்ஸ் எழுதி divided by இங்க r வேல்யூ என்ன இருந்ததோ அது ஃபேக்டோரியல்ல எழுதிட்டோம் அப்படின்னா easily we will get this step directly. ஓகே, ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா you will get the answer as 120. ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா here 2 கேன்சல் பண்ணோம்னா இங்க 4 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்க 3 இருக்கு, here 1 time, here 3 times. ஸோ 4 3s are 12, 12ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 120 கிடைக்கும். ஓகே, have you all able to understand this? ஸோ இந்த ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்லை, இந்த ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா நம்ம இந்த ஸ்டெப் எழுதி ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். See the second sum. Here 15C13. See the solution. So in the formula அப்படி எழுதணும்னா 15 factorial divided by 13 factorial into 2 factorial வரும், அல்லது 2 factorial into 13 factorial. That is r factorial into n minus r factorial னு கிடைக்கும். So நம்ம 13 factorial தான் biggest value. So 15 factorial 15 into 14 into 13 factorial divided by 2 factorial 2 into 1 into 13 factorial னே வச்சுக்கலாம். ஸோ இந்த 13 factorial 13 factorial கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் சம்ல சொன்ன மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தோம்னா you will not get this answer. ஸோ இங்க என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோமா NCRன்னு சொல்லிட்டு NCR வேல்யூ இஸ் ஈக்குவல் டு NC n minus r க்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோமா. ஸோ 15 minus 13ங்கிற வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும்னு பார்த்துருக்காங்க. ஸோ இங்க 15 minus 13னா என்னன்னா 2. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் 15C2ன்னு கிடைக்கும். இந்த 15C13ங்கிற ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 15C2ங்கிற ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம இங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 அப்படின்னா நான் நியூமரேட்டர்ல என்ன சொன்னேன், 2 டேர்ம்ஸ் எழுதணும்னு சொன்னேன். தட் இஸ் ஹியர் 15 into 14 divided by இங்க 6ங்கிறது போல 2 இருக்கு. ஸோ 2 factorial 2 into 1. ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூஸா இருந்து நம்மளால ஒவ்வொரு டேர்மா எழுத முடியலன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி n minus rங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொன்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா you will get the answer. ஸோ இந்த 2ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணா 7 வரும். 7 into 15ஓட ஆன்சர் 105. So this is the basic concept in combination. By using these concepts, you have to do the sums. Next, we are going to see very important 5-mark question. See example 48th sum in 4th chapter. So இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. Let us see this sum. Prove that 24C4 plus summation r equal to 0 to 4 28 minus r C3
is equal to 29C4. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஃபர்ஸ்ட் you have to take the left hand side. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா 24C4ங்கிறது கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 0 to 4. அப்படின்னா என்னன்னா ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு ஒரு டேர்ம் எழுதணும், அடுத்து 1ன்னு வச்சு ஒரு டேர்ம் எழுதணும், 2ன்னு வச்சு ஒரு டேர்ம் எழுதணும், 3ன்னு வச்சு ஒரு டேர்ம் எழுதணும், 4ன்னு வச்சு ஒரு டேர்ம் எழுதணும். ஓகே, தட் இஸ் இந்த ஆறுங்கிறத 0ன்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி இங்கே வர ஆன்சர் எழுதணும். அப்போ சமேஷன் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ வி வில் கெட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அஸ் 24C4. அதை அப்படியே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஆறுக்கு பதில் 0 சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா 28 மைனஸ் 0னா 28 தான் கிடைக்கும். ஓகே, 28C3ன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே செகண்ட் டேர்ம். அடுத்து ஆறுக்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா 28 மைனஸ் 1 27 ஆயிடும். 27C3. அடுத்து ஆறுக்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ணாங்க அப்படின்னா 26. அடுத்து ஆறுக்கு பதிலா 3 சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா 25. அடுத்து ஆறுக்கு பதிலா 4 சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா 24C3. ஓகே, have you all able to understand this sum? So r equal to 0 to 4 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 2 3 4 5 இந்த 5 டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து இந்த இப்போ இந்த டேர்ம்ஸ் தான் நம்ம அரேஞ்ச் பண்ண டேர்ம். இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுத போறோம். ஸோ we will get 24C4ங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த டேர்ம். இங்க கொடுத்திருந்த இந்த லாஸ்ட் டேர்மா நம்ம இங்க கொண்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் டேர்மா எழுதியிருக்கோம். அடுத்து இந்த டேர்மை இங்க எழுதியிருக்காங்க. ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. ஸோ இங்க இருந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எங்க இருக்குன்னா இங்க லாஸ்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இப்போ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த n இருக்கிற இந்த 24 வந்து ரெண்டுலயும் சேமா இருக்கு. இந்த ஆரோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஒரு வேல்யூ கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலால படிச்சிருந்தோம். NCR பிளஸ் NCR மைனஸ் 1 அப்படின்றதா n பிளஸ் 1ன்னு எழுதலாம்னு பார்த்துருக்கோம். ஸோ 24ங்கிறதா n, அதோட பிளஸ் 1 பண்ணீங்கன்னா 25ன்னு மாறிடும். இங்க CR தான் ஃபார்முலா பார்த்துருந்தோம். R ஃபர்ஸ்ட் வேல்யூ 4. ஸோ எழுதியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இங்க அப்படியே எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் how to combine these first 2 terms. இதுல பாருங்க இங்கேயும் 25 இருக்கு, இங்கேயும் 25 இருக்கு. தட் இஸ் n வேல்யூ ரெண்டும் சேமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 4 இருக்கு, இங்க அதோட ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம அந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்க 26ன்னு எழுதிக்கலாம். அங்க ஆரோட வேல்யூ 4ன்றதுனால அப்படியே எழுதிருக்கலாம். ரிமைனிங் இருந்த 3 டேர்ம்ஸை அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸை கம்பைன் பண்ண போறோம். ஸோ கம்பைன் பண்ணோம்னா என்னோட வேல்யூ சேமா இருக்கு, ஆரோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 26 பிளஸ் 1ங்கிறது 27 ஆயிடும். இந்த ஆரோட வேல்யூ 4ன்னு அப்படியே இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த 2 டேர்ம்ஸையும் இங்க அப்படியே எழுதியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா இந்த 28 என்னவா மாறி 27 என்னவா மாறிடும்னா 28 மாறிடும். ஆரோட வேல்யூ 4. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு டேர்ம் மட்டும் இருக்கும், அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 2 டேர்ம்ஸையும் கம்பைன் பண்ணி 28ங்கிறது 29 மாறிடும். ஸோ சி இந்த ஆரோட வேல்யூ 4 அப்படி எழுதியிருப்போம். திஸ் ரிசல்ட் ஒன்லி வி வாண்ட் டு ப்ரூவ். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம், ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டுருணும். இதுல நம்ம ஒவ்வொரு டைமும் சேம் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் சொன்னேன்லப்பா, அதுதான் இந்த சம்மு. இதே மாடல்ல உங்களுக்கு எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கு. ஹவ் டு கோ த்ரூ தட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் சம்ல பெர்முடேஷனும் இருக்கும், காம்பினேஷனும் இருக்கும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். Let us see the example 53 in chapter 4. In rating 20 brands of car, a car magazine picks a first, second, third, fourth and fifth best brand. Okay, so ஒரு 20 brands of cars இருக்கு. அதுல ஒரு மேகசின்ல என்ன செய்யறாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்றாங்க. ஓகே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ் வந்து பெஸ்ட் பிராண்ட்னு அந்த மேகசின் வந்து பிக் பண்றாங்க. ஓகே, திஸ் இஸ் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த 20ல நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் பிளேஸ்னு அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பெர்முடேஷன் யூஸ் பண்ணணும். See that remaining and then 7 more as acceptable. That is 5 prices. That is first 5 places சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 நம்ம ஊர்ல வந்து சொல்லுவாங்களா ஆறுதல் பரிசு கொடுக்குறாங்கன்னு அது மாதிரி. ஸோ 20ல ஃபர்ஸ்ட் 5 கொடுத்துட்டு ரிமைனிங் 15ல இந்த இன்னொரு 7 வந்து செலக்ட் பண்றாங்க. அது அக்செப்டபிள்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிளேசஸ் கிடையாது. ஸோ இது என்னன்னா செலக்ஷன்.
ஸோ ரிமைனிங் 15லேருந்து இந்த 7 வந்து செலக்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த இது வந்து காம்பினேஷன். ஹவ் யூ ஆல் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இதுதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது வந்து செலக்ஷன். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல பெர்முடேஷன்ஸ் யூஸ் பண்ணணும், செலக்ஷன் இருக்கிற இடத்துல காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இன் how many ways can it be done? இதுதான் question. Let us see the solution. The picking of 5 brands for a first, second, third, fourth and fifth best brand from 20 brands in 20 P5 ways. Okay, 20 இருக்கு, அதுல 5 places மட்டும்தான் நம்ம arrange பண்றோம். So this is the permutation. Next one is from the remaining. So 5 places fix பண்ணியாச்சு. So remaining எவ்வளோ cars இருக்கும்னா, எவ்வளோ brands of cars இருக்கும் அப்படின்னா 15 தான் இருக்கும். அந்த 15ல எவ்வளோ select பண்ண போறோம்னா, we need to select 7 as acceptable. So that is in 15C7 selection only here. Okay, wait. So இங்க how many ways can it be done ன்னு கேட்டிருக்காங்க. So ரெண்டுமே நம்ம பண்ண போறோம். So by the rule of product, it can be done in 20 P5 into 15C7 ways. So இதுவும் பெரிய ஆன்சரா கிடைக்கும், இதுவும் பெரிய ஆன்சரா கிடைக்கும். So அதனால நம்பர்ஸ்லாம் நம்ம எழுத வேணாம், இப்படியே டைரக்டா எழுதினாலே போதும். Okay, this will be the answer for this sum. Next we are going to see example 57th sum in 4th chapter. Out of 7 consonants and 4 vowels. ஏற்கனவே நமக்கு தெரியும் 5 vowels இருக்கு, 21 consonants இருக்குன்னு. அதுல இவங்க ஒரு குறிப்பிட்ட consonants மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் கவுண்டிங்ல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, 7 consonants and 4 vowels இருக்கு. How many strings? Here strings are nothing but words. ஓகே, எத்தனை வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? 3 consonants. இந்த 7ல 3 consonants தான் அந்த வேர்ட்ல இருக்கணும். and 2 vowels. இங்க இருக்கிற 4 vowelsல 2 vowels தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபார்ம் பண்ண போற ஸ்ட்ரிங்ல டோட்டலா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா 3 கான்சனன்ட்ஸும் 2 vowelsனா 5 லெட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஓகே, how many strings of 3 consonants and 2 vowels can be formed? எவ்வளவு இது ஃபார்ம் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. So let us see the solution. First வந்து 7 consonants 4 vowelsல இருந்து 3 consonants 2 vowels வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, that is number of ways of selecting 3 consonants out of 7 and 2 vowels out of 4 is, so 7ல இருந்து 3 select பண்ண போறோம்னா that should be written like this, 7C3 அண்டுங்கிறதுனால multiplication. 4ல இருந்து 2 select பண்ண போறோம், so 4C2. This is only the selection of அந்த 5 letters சொன்னோமா, அந்த 5 letters எப்படி select பண்ணலாம்ங்கிறது தான் இது. ஓகே, now each string contain 5 letters. So ஒவ்வொரு வேர்டுலயும் எவ்வளவு letters இருக்கும்னா 5. So இப்போ ஒரு டைம் வந்து 5 letters இருக்கு அப்படின்னா, so அந்த 5 letters-ஏ திரும்ப திரும்ப நம்ம மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, so number of ways of arranging 5 letters. So அந்த 5 letters-அ வந்து places மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா that is the permutation. Okay, that is 5 factorial ways we can arrange, that is nothing but 120. So அந்த 5 இதை வந்து 120 times வந்து நம்ம arrange பண்ணலாம் along with this ways of selecting that consonants and vowels. So hence required number of ways is 7C3 into 4C2 into along with this 5 factorial. Okay, so we will get this 7C3 means 35, 4C2 means 6 into 5 factorial means 120. So இதை multiply பண்ணோம்னா we will get 25,200. So this number of strings can be formed by using these 3 consonants and 2 vowels from these 7 and 4. I hope you all understand about these combinations. Thank you, students.